இங்கே முதலில் மாயாலோக வியாபாரத்தில் கஷ்ட சுகங்கள் தரும் திரோதான மூர்த்தியான ஈஸ்வரனை சொல்லி, அப்புறம் அதில் இருந்து விடுவித்து மோட்சம் தரும் அனுக்கிரக மூர்த்தியான சதாசிவனை சொல்லி, முடிவாக அந்த மோட்ச ஸ்வரூபமேயான பிரணவமும் அவன்தான் என்று காட்டியிருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்தில் சாந்தம் அத்வைதம் என்று சொன்ன சிவம்தான் அது. அந்த உபனிஷத்தே பிரணவ விளக்கம்தான். சிவனும் சிவமும். சிவம் சிவன் இல்லை, சிவன் அனுக்கிரகம் என்கிற காரியம் செய்கிறவன். சிவம் சகல காரியமும் நின்று போய் அந்த அனுக்கிரகம் அனுபவ மாத்திரமாக பிரகாசிக்கிற பரபிரம்ம நிலை. அனுக்கிரக மூர்த்தி சதாசிவன், அனுபவத்தில் அமூர்த்தியாயிருக்கும் பிரம்மம் சதாசிவம். அந்த அமூர்த்த சதாசிவம்தான் அனுக்கிரகத்துக்கே மூர்த்தியான சதாசிவனில் முடிகிற பஞ்ச கிருத்திய மூர்த்திகளாகவும் மாயையில் கூத்தடிப்பது. சத்தோடு சம்பந்தப்பட்டதாக சதா என்பதை சொல்லலாம். எப்போதும் மாறாமல் சாகாமல் இருக்கிறதே சத். சத்தியம் என்று நீட்டிச் சொல்கிற அடி ஆதாரமான மெய்ப்பொருள். எப்போதும் என்றேனே, அதை காட்டுவதுதான் சதா. சத் எட்டர்னிட்டி, சதா எட்டர்னல். சாந்தமாக என்றும் உள்ள சத்திய வஸ்து சதா சிவம். அந்த சாந்தம் மாயையில் சலித்து சலனமுற்றுத்தான் சிருஷ்டி ஸ்திதி லய சம்ஹார திரோதான அனுக்கிரகங்கள் நடப்பது. வெளியிலே இப்படி சலிக்கிற போது அப்போதும் எப்போதும் சதா உள்ளே சாந்தம் சாந்தமாகவே இருக்கிறது. சிருஷ்டிக்கு முந்தி லயத்துக்கு பிந்தி சதாவும் சாந்த சிவம் இருந்தபடி இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் மாயா சிருஷ்டியின் பேஸ். மாறிக்கொண்டே இருந்து அப்புறம் அழிந்தே போகிற மாயா சிருஷ்டியின் மாறாத பேஸ், அழிவே இல்லாத பேஸ். மரத்துக்கு பேஸான மண் மாதிரி அது. மண்ணில் விதை முளைக்கிறது, மரமாகிறது. அப்புறம் கடைசியில் அந்த மரம் மட்கி போகிறது. இதில் எத்தனையோ மாறுதல்கள். முடிவாக அழிவு. விதையை தாங்கி உயிர் கொடுத்த மண்ணோ மாறாமல் இருக்கிறது. மாறாத அதன் மேலேயே விதை செடியானது, மரமானது. மரம் முற்றி அப்புறம் மட்கியும் போனது. மட்கின மரமும் அந்த மண்ணோடேயேதான் மண்ணாக ஆகிவிடுகிறது. அப்படி மாயை நடக்கும் பிரபஞ்சத்துக்கும் அந்த மாயையே நடத்தும் மகேஸ்வரனுக்கும் சதாசிவமே பேஸ். அது மட்டுமில்லை, மாயையில் இருந்து விடுவிப்பதான அனுக்கிரகத்தை செய்யும் மூர்த்தியாக சதாசிவன் என்று இருக்கிறானே, அவனுக்கும் சதாசிவம் பேஸ். சதாசிவம் அமூர்த்தி, தத்துவமயம். மாயா பிரபஞ்சம் எத்தனையோ கோடி கோடி வருஷம் நடந்துவிட்டு இத்தனை கோடி என்று கணக்கே இருக்கிறது. அப்புறம் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிவிடும். அந்த கோடி கோடி காலத்தை சதா என்று உபசாரமாகச் சொல்லி அந்த சதாவும் உள்ள ஈஸ்வரனை சதா சிவன் என்பது. ஆனால் அது உபசாரம்தான். நிஜமான சதா மாயைக்கு அப்பாற்பட்ட பிரம்மம்தான். அதுவே சதாசிவம். மாயப் பிரபஞ்சம் உள்ளவரை அதை சதாவும் நடத்துபவன், அதில் இருந்து கடத்துபவன் சதாசிவன். கடந்த பின் மாயமும் பிரபஞ்சமும் அடிபட்டுப் போனபின் ஏக ஆத்மாவாக நிற்கிற சாந்த அத்வைதமே சதாசிவம். இம்மில் முடியும் பெயர்கள். வடதேசத்தில் சதாசிவ் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். அதை சதாசிவன் என்றும் சதாசிவம் என்றும் இரண்டு தினுசாகவும் அர்த்தம் பண்ணிக் கொள்ளலாம். இரண்டிலும் எது என்று தீர்மானமாகச் சொல்ல முடியாது. தமிழில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் சதாசிவன் என்று அதிகம் வைத்துக் கொள்வது இல்லை. சதாசிவம்தான் ஜாஸ்தி. ராமன், கிருஷ்ணன், சுப்பிரமணியன், கணேசன் என்று இன்னில் முடிகிற பெயர்களாகவே வைத்துக் கொள்கிற நம்முடைய சீமையில் இங்கே மட்டும் சதாசிவன் இல்லை, சதாசிவம்தான். வேதத்திலே சதாசிவ நாமாவை நிர்குணமான பிரணவத்தோடு சேர்த்து பிரம்மமாக நிறுத்தி காட்டியிருப்பதற்கு ஏற்ப இப்படி சிவனை சிவமாக்கி பெயர் வைத்துக் கொள்கிறோம். சிதம்பரம், ஸ்ரீரங்கம் மாதிரி சில ஊர் பெயர்களை மனுஷர்களுக்கு வைக்கிறோம். பஞ்சாட்சரம் நமசிவாயம் என்று சைவர்களும், பாஷ்யம் வேதாந்தம் என்று வைஷ்ணவர்களும் பெயர்கள் வைக்கின்றார்கள். இவை தத்துவ பெயர்கள். இதெல்லாம் இம்மில் முடிந்தாலும் இங்கே விசேஷித்துச் சொல்ல ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஊர் தத்துவம் முதலானவை நபும்சிகலிங்கம் என்கிற நியூட்டர் ஜெண்டரே. தமிழில் ஒன்றன்பால் பலவின்பால் என்பது அது இம்மில் முடியும். ஏகாம்பரம் என்றும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய மனுஷ பெயராக வைக்கப்படுகிறது. ஏகாம்பரம் தான் தப்பாக ஏகாம்பரமாக ஆகியிருக்கிறது. ஏக ஆம்ரம், ஒற்றை மா, அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கிற ஒரே ஒரு பழம் பழுக்கிற மாமரம்.
அம்பரம் என்றால் ஆகாசம், அம்பரத்தின் திரிபு அம்பலம், பொன்னம்பலம் என்றும் மனுஷர்கள் பெயர் வைத்துக் கொள்ளும்போது அந்த வார்த்தை நியூட்டர் இம்மில்தான் முடிகிறது. ஆகையால் அதில் குறிப்பிட்டுச் சொல்ல ஒன்றுமில்லை. இதே மாதிரிதான் அச்சேதனமான ஜடமான கல்லு மணிகளை வைத்து மாணிக்கம், ரத்னம், ராஜமாணிக்கம், நாகரத்னம் என்றும் பெயர்கள் வைக்கிற போதும் இன்னும் உள்ள அநேக இம்மில் முடிகிற பெயர்களிலும் பெயரை கொடுத்திருக்கிற வஸ்து அச்சேதனம் ஆனதால் மனுஷ்ய பெயரும் நியூட்டர் முடிவாக இருப்பதில் விசேஷமில்லை. ராமபிரம்மம், ராமாவதாரம் என்று அபூர்வமாக வைத்துக் கொள்கிற பெயர்களிலும் முடிகிற பிரம்மம், அவதாரம் என்கிறவை அதே ரூபத்தில்தான் வழக்கில் இருக்கின்றன. சுதர்சனம் என்கிற மகாவிஷ்ணுவின் சக்கரம், வேலாயுதம் என்கிற முருகனின் அஸ்திரம் ஆகியவற்றை பெயராக வைக்கிற போதும் அஃறிணையான அந்த ஆயுதங்களின் பெயர் இம் என்றே முடிவதால் மனுஷ்ய பெயரும் அப்படியே இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி காரணங்களுக்கு எல்லாம் வித்தியாசமாக சதாசிவம் என்று இம்மில் முடிப்பதற்கு மட்டும் தனி பெருமை, யூனிக் டிஸ்டிங்ஷன் இருக்கிறது. சதாசிவன் என்றே ஒரு பெயர் உள்ள போதிலும் சம்ஸ்கிருதத்தில் சதாசிவகா என்று புருஷப் பெயராக உள்ள பெயர் தமிழில் சதாசிவன் என்று வந்திருக்கிற போதிலும் சதாசிவம் என்றே அது ஜாஸ்தி வழங்குவதற்குத்தான் தனி சிறப்பு. சகுணமூர்த்தியாக துவைத பிரபஞ்சத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கும் சதாசிவனை விட நிர்குண அத்வைத தத்துவமாக உள்ள சதாசிவத்தை தான் இந்த நம்முடைய தமிழ் தேசத்து மரபுகளை, வழக்கங்களை உருவாக்கி தந்திருக்கிற நம் பூர்வகால பெரியவர்கள் லட்சியமாக நினைத்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது. இது நமக்கு ரொம்ப பெருமை, சிறப்பு அளிக்கிற பெருமை. நியூட்டர் ஜெண்டர் என்றால் பொதுவாக அது அகிரிணை என்பதான அச்சேதன ஜட வஸ்துவாகத்தான் இருக்கும். ஆனால் சிவம், வேதாந்தம், அவதாரம், ஞானம், சிவஞானம் என்றெல்லாம் மனுஷர்களுக்கு வைக்கிற பெயர்களிலோ நியூட்டரானது உயர்திணை என்கிற நம்மை விடவும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த திணையாக இருக்கிறது. சிவமேதான் வேதத்தின் அந்தமான வேதாந்தம், அது உண்டாக்கும் ஞானம் எல்லாமும். ஒரு தினசிலே பார்த்தால் சராசர வஸ்துக்களான சகலமுமே அதனுடைய அவதாரங்கள்தான். பிரம்மத்தில் இருந்துதான் அத்தனைக்கும் பிறப்பு. ஜன்மாத்யஸ்ய யதஹா, சின்னதான இந்த ஜீவ பாவம் போய் அகண்டமான ஏகமான ஆத்மாவாக நாம் இருக்கும் உச்ச நிலைதான் சிவம். அது என்றும் அழியாமல் சாஸ்வத சத்தியமாக இருப்பது என்று காட்டவே சதா போட்டுக்கொண்டு பேர் வைத்துக் கொள்கிறோம். சாக்ஷாத் பிரம்ம வாசகமே சதாசிவம். சதாசிவம் பிரம்மம் என்றே பிரம்மஞானியும் இருந்திருக்கிறார், பிரம்மேந்திராள் என்று சொல்லப்படுகிறவர். முருகன் பெயர்கள் சதாசிவத்தோடேயே சேர்த்துச் சொல்ல வேண்டிய இன்னும் 2 பெயர்கள், இரண்டும் சுப்பிரமணிய சுவாமியின் பெயர்களே. ஒன்று சுப்பிரமணியம் என்கிறதே. சுப்பிரமணியன் என்றும் பெயர் வைத்துக் கொள்கிறோம். ஆனாலும் சுப்பிரமணியம் தான் ஜாஸ்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சுவாமியின் ஒரு பெயராக ஷண்முகம் என்றும் வைத்துக் கொள்கிறோம். ஷண்முகன் என்று வைத்துக் கொள்வதே இல்லை. அதையே தமிழில் ஆறுமுகம் என்றும் ஆறுமுகன் என்றும் இல்லவே இல்லை. எதனாலோ சமஸ்கிருதமாக இருக்கிற ஷண்முகப் பெயர் கூட பிராமணர்கள் வைத்துக் கொள்ள காணோம். குமரேச, குமாரசுவாமி பெயர்களும் பிராமணர்களில் குறைச்சலாகவே வைத்துக் கொள்வதாக பார்க்கிறோம். குமார் மட்டும் ஃபேஷனாக துணிப்பதால் வீட்டுக்கு வீடு இருக்கிறது. அநேகமாக அது சுப்பிரமணிய நாமா என்பது தெரியாமலே. குமாரசுவாமியின் மகாமந்திரமாக ஷடக்ஷரி என்று 6 எழுத்து கொண்ட சரவணபவ நாமம் இருக்கிறது. அப்படி இருந்தும் எதனாலோ அந்த பெயரும் பிராமணர்கள் ரொம்பவும் அபூர்வமாகவே வைத்துக் கொள்கிறார்கள். ஷண்முகன், சரவணன் முதலிய பெயர்கள் எதனாலோ பிராமணர்கள் வைத்துக் கொள்ளாததை சொல்லிக் கொண்டிருந்தேன். குமாரசுவாமியின் பெயர்களில் சுப்பிரமணியத்துக்கு அடுத்தபடியாக சுவாமிநாத பெயர்தான் பிராமணர்களிடம் நிறைய பார்க்கிறோம். கார்த்திகேயன், கார்த்திக் ஆகி சமீப காலமாக அந்த பெயரும் நிறைய பார்க்கிறோம். குகன் என்று கொஞ்சம் பெயர் தக்ஷணாமூர்த்தியான அப்பாவுக்கும் உபதேசித்தவர் என்பதால் குருசுவாமி, குருமூர்த்தி என்ற பெயர்களும் சுப்பிரமணிய நாமாவாகவே பிராமணர்கள் வைக்கிறார்கள். சிவகுரு என்றும் கொஞ்சம் கொஞ்சம். தேவசேனாபதி நல்ல சம்ஸ்கிருத பெயராக இருந்தாலும் பிராமணர்களில் எங்கேயோ தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கலாம். ஸ்கந்தநாமம் சுப்பிரமணியர் பெயர்களில் முக்கியமான ஒன்று. அவரை பற்றிய புராணத்துக்கே ஸ்காந்தம், ஸ்கந்த புராணம் என்றுதானே பெயர். ஆனால் கந்தசுவாமி என்ற பெயர் அப்ராமணர்கள் வைத்துக் கொள்கிற மாதிரி பிராமணர்களில் காணோம். எங்கேயோ சில பேர்தான் அப்படி இருக்கிறார்கள். சதாசிவம் என்பதில் வரும் இம் சமாச்சாரம் எங்கேயோ இழுத்து கொண்டு போய்விட்டது. விஷயத்திற்கு வருகிறேன். இம்மில் முடியும் சுப்பிரமணியம், ஷண்முகம், ஆறுமுகம் எல்லாம்
சதாசிவம் சம்பந்தப்பட்ட தத்துவ விசேஷமுள்ள பெயர்கள். இவை வேதமந்திரம் சதாசிவமாகச் சொல்லி ஸ்துதிக்கும் ஈஸ்வரனின் 5வது முகத்தோடு 6வது முகமாக இன்னொன்றையும் கூட்டி காட்டுகிற பெயர்கள். உள்முக தெய்வமணி. ஈஸ்வரனுக்கு திசைக்கொன்றாக ஒரு முகம், அதுபோக மேலே பார்க்க ஒன்று, அதற்கு ஊர்த்வ முகம் என்று பேர் சொன்னேனோ இல்லையோ. அதே மாதிரி இந்த 6வது முகம் அதோ முகம். மேலே பார்ப்பதால் ஊர்த்வம், கீழே பார்ப்பதால் அதோ. அதோ கதி என்கிறோம். அப்படியென்றால் மேலோகம் என்கிற மோட்சத்திற்கு வழியாயில்லாமல் கீழ்லோகமான நரகத்திற்கு வழி. ஆனால் சுவாமியின் அதோமுகம் என்கிற போது இப்படி கெட்டதான தாழ்ச்சியான அர்த்தம் இல்லை, ரொம்பவும் உசந்த அர்த்தமே. மேலேயுள்ள ஆகாசம் பரவெளி. பரம் என்றால் உயர இருப்பது, உயர்வானது. உயர்ந்த தத்துவத்துக்கு ஸ்தூலமான ரூபகமாக இருப்பது அது. அகண்ட பிரம்மத்துக்கு ஸ்தூல ரூபகமே வெளியில் தெரிகிற அகண்ட ஆகாசம். அது பரம், பரமபதம். அதை பார்க்கிற ஈஸ்வரனின் 5வது முகத்துக்கான மூர்த்தியான சதாசிவத்துக்கும் பிரம்மமாக சிறப்பு சொன்னேன். சுவாமி அப்படி பரதத்துவமாக பரம தத்துவமாக இருப்பதாலேயே பரமசிவன் பரமசிவம் என்பது. எப்படி வேறு எந்த தெய்வத்துக்கும் சதா பிரிபிக்ஸ் முன்னடை இல்லையோ அப்படியே இந்த பரம சிவன் ஒருத்தனுக்குத்தான். சின்ன குழந்தைகள் கூட பரமசிவன் பார்வதி என்றே சொல்கின்றன. சிவனுக்கே பொதுவில் அதிகம் வழங்குகிற பேரான ஈஸ்வரனுக்கும் பரம சேர்த்து பரமேஸ்வரன் என்கிறோம். அது இருக்கட்டும். மேலே பார்க்கும் முகம் பரமம் என்கிறார் போல கீழே பார்ப்பது அதமமா என்றால் அதுதான் இல்லை. இது அதோ முகமே தவிர அதம முகமில்லை. ஒரு தினசில் அதை பரமத்துக்கும் பரமம், பரத்துக்கும் பரமான பராத்பரம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இங்கே கீழே பார்ப்பது என்பது கண் மட்டத்துக்கு கீழே ஹிருதயத்துக்குள் பார்த்துக் கொள்வதுதான். ஆகையால் அதோமுகம் என்பதற்கு கீழ்முகம் என்று இல்லாமல் உள்முகம் என்றே அர்த்தம் பண்ணுவதுதான் சரி. இந்த உள்முகமும் 5 முகங்களோடு சேர்ந்தே 6 முகனாக உண்டான சுப்பிரமணிய சுவாமியை ராமலிங்க சுவாமிகள் உள்முக தெய்வமணி என்று நம்முடைய ஹிருதய அந்தரங்கத்தில் இருக்கிற தெய்வ ரத்னமாக சொல்லியிருக்கிறார். அந்த உள்ளே இருப்பது என்ன? மேலே ஆத்மஸ்வரூபம் என்கிற பிரம்மஸ்வரூபமானது பரவெளியான அகண்ட ஆகாசமாக இருக்கிறது என்றால், ஹிருதயத்துக்கு உள்ளே அதே சத்வஸ்து உள்வெளியான தப்ர ஆகாசம் என்கிற சின்ன ஆகாசமாக சிற்றம்பலமாக இருக்கிறது. அந்த சிற்றம்பலத்தில் சிவனே நடராஜாவாக நாட்டியம் பண்ணுகிறார். அந்த நாட்டியத்துக்கு பெயர் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்பதே. 5 சொன்னேனே, அதுவேதான் இங்கே இவருடைய டான்ஸாக அமர்க்களப்படுகிறது.